இந்த வீடியோவில் நம்ம டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி ஃபாரஸ்ட் வாட்சருக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற பிடிஎஃப்பை அஃபிஷியல் சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் இதுக்கு என்னைக்கு அப்ளை பண்ணணும், அப்புறம் இது வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சிக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து 20ஆம் தேதியிலேருந்து இப்போ அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரையும் அப்ளை பண்ணலாம். இவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படும் அப்படின்றத பற்றின வீடியோஸ் தான் இது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா, நம்மளோட ஃபோட்டோஸ். இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஒரு ஃபோட்டோஸ் இருக்கணும். அதுக்குரிய டைமிங் எப்படின்னா, ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த ஃபோட்டோ வந்து 4.5 x 3.5க்குள்ளே தான் இருக்கணும். அந்த சென்டிமீட்டர்ஸில் தான் இருக்கணும். இந்த ஃபைல் வந்து ஜேபேக் இல்லைன்னா ஜேபிஇஜே அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து இருக்கணும். அதாவது 20 to 50 KB தான் இங்கே இருக்கணும். அப்புறம் வந்து சிக்னேச்சர் பொறுத்தவரை எப்படின்னா, நம்ம சிக்னேச்சர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதுவும் வந்து எப்படின்னா ஜேபேக் அண்ட் ஜேபிஇஜேல தான் இருக்கணும். அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இதுவும் 10 to 20 KBக்குள்ளே தான் இருக்கணும். அடுத்து வந்து நம்ம எழுதுவோம் இல்லையா, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதோட கேபி பார்த்துட்டிங்க அப்படின்னா 50 to 200 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட டிக்ளரேஷன் என்னன்னு தெரியணும் அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் உங்களோட டிக்ளரேஷன். இந்த டிக்ளரேஷன் நீங்கள் எழுதிட்டு அப்புறம் வந்து இங்கே சிக்னேச்சர் பண்ணணும். இங்கே சிக்னேச்சர் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. நார்மலாக உங்களோட சிக்னேச்சர் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். ஸோ இதோட கேபி அளவு நான் சொன்னேன் முன்னாடி என்ன அப்படின்னா 50 to 200 KBக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்புறம் வந்து நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நம்மளோட ஜாதி சான்றிதழ் இருக்கு இல்லையா, அதுவும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். அதுவும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அது வந்து 50 to 500 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு வச்சுருந்துருக்கணும். ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட கேபி அளவு பார்த்தீங்க அப்படின்னா 50 to 500 KBக்குள்ளே தான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா 5 டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அப்புறம் அது வந்து சிக்னேச்சர் இது ரெண்டுமே அந்த சைஸ்க்குள்ளே வைக்கணும், அது எப்படி வைக்கணும் அது தெரில அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவோட லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஆன்லைன் பேமெண்ட், அதாவது இதுக்கு இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்குரிய ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைனில் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த ஒரு எக்ஸாமுக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே நம்ம எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மெயில் ஐடி அப்புறம் வந்து மொபைல் நம்பர் ரெண்டுமே கரண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்றது நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் வந்து மெசேஜ் போகும். ஸோ வந்து நீங்கள் வந்து மெயில் ஐடியும் சரி உங்களோட ஃபோன் நம்பரும் சரி ஆக்டிவாக என்ன வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஆன்லைன் பேமெண்ட் வந்து இந்த மாதம் 20ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரையும் அப்ளை ஆன்லைன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து 20ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரையும் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா 20ஆம் தேதி காலைல 10 மணிலேருந்து 12ஆம் தேதி மாலை 5 மணி வரை வந்து நீங்கள் இந்த டேட்டில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ் கேட்டகரிஸ்க்கு வந்து 150, மித்தபடி எஸ்சி எஸ்டி அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஃபீ பேமெண்ட்டை ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா www.foresters.dn.government.in இதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகணும். அஃபிஷியல் வெப்சைட் போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, உங்களோட மெயில் ஐடி அப்புறம் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் இது ரெண்டுமே நீங்கள் வந்து
இப்போ உள்ளத குடுக்கணும். ஸோ அத கிளிக் பண்ணதுக்கப்புறம், கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம், அங்க வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அத வந்து நீங்க கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. குடுத்ததுக்கப்புறம் நீங்க குடுக்குற உங்களுக்குரிய அந்த நம்பரும், உங்களோட பாஸ்வேர்டையும் நீங்க எப்பயும் மறந்துடாம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட சிக்னேச்சர், அப்புறம் உங்களோட ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அப்புறம் உங்களோட ஸ்போர்ட்ஸ் கோட்டா அது வந்து உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா குடுக்கலாம், இல்லன்னா விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். நீங்க அப்லோட் பண்றப்ப எப்பவுமே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துட்டே வாங்க. ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் குடுக்குறப்பயும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே குடுத்துட்டீங்க. நீங்க ஒரு தடவ மேல இருந்து ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நீங்க கரெக்ட்டா குடுத்துறீங்க அப்படின்னா, நீங்க ஃபைனல் சப்மிட் குடுத்துருங்க. குடுத்ததுக்கப்புறம் அவ்வளதான். ஒரு தடவ நீங்க ஃபைனல் சப்மிட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுல வந்து நீங்க எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நான் சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து பேமெண்ட் வந்து ஃபீஸ் வந்து 150 அத வந்து நீங்க ஆன்லைன்லயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணலாம். ஆஃப்லைன்ல டிமாண்ட் டிராஃப்ட் அப்புறம் போஸ்டல் ஆர்டர் இது மூலியமா மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ தேர்வு கட்டணம் அத வந்து நீங்க வந்து www.dn.government.in அந்த வெப்சைட்லயே நீங்க போய் பண்ணிக்கலாம். ஸோ அத பத்தின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சைட்ல ஒரு பிடிஎஃப் இருக்கும். அத நீங்க போய் தெளிவா படிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க எல்லாமே ஃபீஸ் எல்லாமே குடுத்ததுக்கு அப்புறம், ஃபைனலா வந்து நீங்க ஃபைனல் சப்மிட்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதையும் நீங்க குடுக்கணும். அதாவது இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, நீங்க வந்து இந்த ஃபைனல் சப்மிட் குடுத்ததுக்கு அப்புறம், உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்லயே தெரிஞ்சிரும். நீங்க வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிரும். நீங்க பே பண்ணிட்டே இருக்கிறப்ப, உங்களுக்கு ஏதாவது அந்த மாரி எரர்ஸ் அந்த மாரி வந்துருச்சுன்னா, நீங்க பேக் அப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் பட்டன் வந்து எப்பவுமே அமுக்கிடாதீங்க. ஏன்னா, நீங்க அத அமுக்கிட்டீங்க அப்படின்னா, அமௌண்ட் போயிரும். ஸோ வந்து நீங்க வந்து கரெக்ட்டா நல்லா ஃபுல்லா படிச்சுட்டு எல்லாமே படிச்சுட்டு தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், உங்களோட மெயில் ஐடிக்கும், உங்களோட ஃபோன் நம்பருக்கும் மெசேஜ் வந்து அனுப்பிச்சுருவாங்க. நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே அப்ளை பண்ணதுக்குரிய அந்த நம்பரையும், பாஸ்வேர்டையும் எப்பயும் மறந்துறாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் இந்த சைட்லயே குடுத்துருக்காங்க. என்ன அப்டின்னா, உங்களுக்கு வந்து 10ஆம் தேதி தான் அப்ளை பண்றதுக்குரிய கடைசி நாள். ஸோ அன்னைக்கு வந்து நெறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒரே சமயத்துல நெறைய பேர் அந்த வெப்சைட்ல போறப்ப, அந்த வெப்சைட்ல வந்து எரர் வரலாம். அந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வரலாம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, முன்னாடியே உங்களோட டேட் வந்து இப்ப 20 சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஒரு 20 இந்த மந்த்துக்குள்ளேயே நீங்க பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த மாதிரி டிலே ஆகுறது, அந்த மாரி டைம்ஸ் வந்து நெறைய சேவ் ஆகும். ஸோ வந்து நீங்க வந்து வேகமா வந்து அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து இந்த மாரி போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா 545 வேக்கன்சின்றது ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கேத்த மாதிரி நெறைய பேர் பண்றனால, கடைசி நேரத்துல சர்வர் ப்ராப்ளம் இந்த மாரி நெறைய ரீசன்ஸ் வரும். இன்டர்நெட்ல, வெப்சைட்ல, ஜாம் அந்த மாரி நெறைய இது வரும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, முன்னாடியே வந்து இந்த டிஎன்எஃப்எஸ்ஆர்சி ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து அப்ளை பண்ணிருங்க. நீங்க பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி டிஎன்எஃப்எஸ்ஆர்சி ஃபாரஸ்ட் வாட்சரோட எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இந்த மாதிரியான தகவல்கள நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்திருக்கோம். அத போய் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.